இந்த வீடியோவில் நாங்கள் தியார் என்ற சொல்லின்ற பயன்பாடு பார்க்க போகிறோம். டிஹெச்இஆர்இ தியார்னா அங்கே. அந்த சொல்லு வசனங்களில் வரைக்க பெரும்பாலும் ஒரு இடத்தை குறிக்கிறதுக்காக பயன்படுறது. அங்கே அங்கே என்ற சொல்ல கருத்தை நேரடியாக வெளிப்படுத்தாத சந்தர்ப்பங்களும் இருக்குது. கவனிங்கோ, தேர் ஆர் சம் ட்ரெஸ்ஸஸ் இன் த கபர்ட். பாருங்கோ, உண்மையாக தேர்ன்றது அங்கே. ஆனால் இந்த வசனத்தில் பாருங்கோ, தேர் ஆர் சம் ட்ரெஸ்ஸஸ் இன் த கபர்ட். ஒரு இடத்தை தான் குறிக்குது. அதாவது பாருங்கோ, கபர்டுண்டா அலுமாரி. முன்னுக்கு இன் வந்திருக்கு. இன்னென்ற சொல்லுக்கு கருத்து என்ன? இல். ஒரு வசனத்தில் ஐஎன் இன்னென்ற சொல்லு வந்தால் அந்த சொல்லுக்கு கருத்து இல். ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். இன் இந்தியாண்டா இந்தியாவில். இன் ஸ்ரீலங்கா இலங்கையில். இன் ஃப்ரான்ஸில். அப்படி. இன் லண்டன் ஐக்கிய ராஜ்யத்தில். அப்படி. அப்போ இங்கே கபர்டுன்ற அலுமாரி முன்னுக்கு இன் வந்திருக்கு. அப்போ அலுமாரியில். அதாவது ஒரு பொருள் எந்த இடத்துல இருக்குன்றதை குறிக்குது. என்ன? தேர் ஆர் சம் ட்ரெஸ்ஸஸ். அப்போ அலுமாரியில் சம் ட்ரெஸ்ஸஸ். சம்மண்டா கொஞ்சம், ட்ரெஸ்ஸஸ்ன்னா ஆடைகள், கொஞ்சம் ஆடைகள் இருக்கின்றன. அப்போ இங்கே பாருங்கோ, அங்கே என்ற கருத்தை இங்கே நேரடியாக காண்பிக்கலேன். அந்த உடுப்பு எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தை சுட்டி காட்டத்தான் அங்கே தியான்றது மறைமுகமாக காட்டப்பட்டிருக்கு. அப்போ இங்கே வர தியா எந்த இடத்தை காட்டுது? அலுமாரியில் என்றதை காட்டுது. என்ன? உடுப்புகள் அங்கே இருக்கின்றன. அதாவது இங்கே அலுமாரியில் அண்டு. அடுத்தது பாருங்கோ, தேர் இஸ் அ ட்ரீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ். உண்மையாக தேண்டா என்ன கருத்து? அங்கே. ஆனால் இதுலேயும் அந்த அங்கே என்ற கருத்து நேரடியாக வெளிப்படுத்தப்படாது. பாருங்கோ, தேர் இஸ் அ ட்ரீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ். மை ஹவுஸ்ண்டா எந்த வீடு. முன்னுக்கு ஒஃப் வந்திருக்கல்லோ. ஒஃப்ன்ற கருத்து என்ன? உடைய. ஒரு ஆளுன்ற பேருக்கு முன்னுக்கு ஒஃப் வந்தால் அந்த ஆளுடைய. ஒஃப் மீனாவுடைய. ஒஃப் ராமனினுடைய. ஒஃப்ண்டா எழுதி வச்சுக்கொள்ளுங்க, உடைய. அப்போ மை ஹவுஸ்ண்டா எனது வீடு. முன்னுக்கு ஒஃப் வந்தால் எனது வீட்டினுடைய. இன்ஃப்ரண்ட்டா முன்னால். இன்ஃப்ரண்ட் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இன்ஃப்ரண்ட்னா முன்னால். எனது வீட்டுக்கு முன்னால், எனது வீட்டினுடைய முன்பகுதியில் தேர் இஸ் அ ட்ரீ. பாருங்கோ, ஆங்கில வசனத்தில் என்ற சொல்லு வந்தால் என்னக்க தமிழ் கருத்து? ஒரு மரம் இருக்கிறது. அப்போ இங்கேயும் பாருங்கோ, அங்கே என்ற சொல்லு வரையில்லை. தேர் இஸ் அ ட்ரீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ். இங்கே என்னத்தை காட்டுது? அந்த மரம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தை தான் குறிக்குது. இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ், எனது வீட்டுக்கு முன்னால் என்றது தான் அங்கே வரதையாக காண்பிக்குது. என்ன? அடுத்தது, தேர் இஸ் அ டேபிள் இன் மை ரூம். பாருங்கோ, மை ரூமண்டா என்னது அறை. முன்னுக்கு இன் வந்திருக்கு. இன்னண்ட சொல்லுங்க என்ன தமிழ் கருத்து படிச்சு நாங்கள்? இல். ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். அப்போ மை ரூமண்டா என்னது அறை. முன்னுக்கு இன் வந்திருக்கு எனது அறையில். தேர் இஸ் அ டேபிள். என்ற சொல்ல ஆங்கில வசனத்தில் வந்தால் ஒரு என்ற தமிழ் கருத்து என்ன? டேபிள்ண்டா மேசை. அப்போ எனது அறையில் ஒரு மேசை இருக்கிறது. இங்கேயும் பாருங்க, தியா அங்கே என்றதை காண்பிக்கல. என்னத்தை குறிக்க இந்த தியா இருக்குது? அந்த மேசை எங்கே இருக்கோ அந்த இடத்தை குறிக்கத்தான் இங்கே தியா வந்திருக்கு. என்ன? தேர் இஸ் அ டேபிள் இன் மை ரூம். பாருங்கோ, அந்த மேசை எங்கே இருக்குதோ அந்த இடத்தை தான் இங்கே தியா குறிக்குது. அதாவது என்னுடைய அறையில். அங்கே என்றது எங்கே என்று காணப்படுது? என்னுடைய அறையில் ஒரு மேசை இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் உதாரணங்கள் தாரன், அதையும் வடிவாக அவதானிங்கோ. இந்த வசனங்களையும் அவதானிங்கோ. தேர் இஸ் அ பென் இன் த பாக்ஸ். பாருங்க, தியான்றது உண்மையாக அதன் கருத்து என்ன? அங்கே. ஆனால் இந்த வசனத்தில் என்னத்தை குறிக்குது பார்ப்போம். தேர் இஸ் அ பென் இன் த பாக்ஸ். பாக்ஸ்ண்டா பெட்டி. முன்னுக்கு இன்னண்டா என்ன படிச்சினாங்கள்? இல்லைன்னு படிச்சினாங்கள். என்ன? ஒரு இடத்துக்கு முன்னுக்கு இன் வந்தால் அந்த இடத்தில். அப்போ இங்கே பாக்ஸ்ண்டா பெட்டி. முன்னுக்கு இன் வந்திருக்கு. அப்போ பெட்டியில் எ பென். ஆங்கில வசனத்தில் என்ற சொல்லுக்கு என்ன தமிழ் கருத்து? ஒரு பேனா இருக்கிறது. அப்போ இங்கே அங்கே என்ற சொல்லு வருதோ? இல்லை. இங்கே
ஒரு பொருள் எந்த இடத்தை இருக்குதோ அந்த இடத்தை காட்டத்தான் தியா பயன்படுது. அப்போ இங்கே இந்த பாக்ஸ் பெட்டியில் என்றது, ஏன்னா அந்த பேனா வந்து அங்கே தான் இருக்குது, இங்கே பெட்டியில் இருக்குது என்றதை காண்பிக்கத்தான் இங்கே தியா பயன்படுது. தேர் இஸ் அ பென் இன் த பாக்ஸ், பெட்டியில் ஒரு பேனா இருக்கின்றது. அடுத்தது பாருங்க, தேர் ஆர் 3 boxes இன் த பேக். பேக்குன்னா பை, முன்னுக்கு வந்திருக்கு, இன்னண்டா இல்லைன்னு, அப்போ பையில் 3 boxes 3 பெட்டிகள் இருக்கின்றன. அப்போ இங்கே அங்கே என்ற கருத்தில் வருதோ இல்லை, அந்த பெட்டிகள் எங்கே இருக்கோ அந்த இடத்தை காண்பிக்கத்தான் பயன்படுது. அந்த இடத்த தான் இந்த பெட்டி இருக்கண்டேன்னு. அப்போ எங்கே இருக்கண்டு காண்பிக்குது, இந்த பேக் பையில், அந்த பையில் என்ற இடத்தை குறிக்கத்தான் இங்கே பயன்படுது. தேர் ஆர் 3 boxes இன் த பேக், பையில் 3 பெட்டிகள் இருக்கின்றன. அடுத்தது, தேர் இஸ் அ டெலிவிஷன் இன் மை ரூம். மை ரூமண்டா என்னது அறை, முன்னுக்கு வந்திருக்கு, இன்னண்டா என்ன தமிழ் கருத்து இல். அப்போ மை ரூமுக்கு முன்னுக்கு வந்தால் எனது அறையில் டெலிவிஷன் வந்தால் ஆங்கில வசனத்தில் வந்தால் ஒரு என்ற தமிழ் கருத்து என்ன, டெலிவிஷன் என்ற தொலைக்காட்சி. அப்போ எனது அறையில் ஒரு தொலைக்காட்சி இருக்கின்றது. அப்போ அங்கே என்ற கருத்தில் வருதோ இல்லை, அந்த தொலைக்காட்சி எங்கே இருக்கோ அந்த இடத்தை காண்பிக்கத்தான் வருது. அந்த தொலைக்காட்சி அங்கே இருக்குன்றதை காண்பிக்க பாருங்கோ. அப்போ எனது அறையில் என்றது தான் இங்கே வரதையா காண்பிக்குது என்ன. சரி, இதற்க வசனத்தை வாசிப்போம். தேர் இஸ் அ பென் இன் த பாக்ஸ், பெட்டியில் ஒரு பேனா இருக்கிறது. அடுத்தது, தேர் ஆர் 3 boxes இன் த பேக், பையில் 3 பெட்டிகள் இருக்கின்றன. தேர் இஸ் அ டெலிவிஷன் இன் மை ரூம், எனது அறையில் ஒரு தொலைக்காட்சி இருக்கின்றது. இன்னும் கொஞ்சம் சொற்கள், இன்னும் கொஞ்சம் வசனங்கள் தாரன், அதையும் எப்படி அந்த அங்கேயும் தியா என்னத்தை காண்பிக்குதுன்றதை வடிவ அவதானிங்கோ. இந்த வசனங்களையும் அவதானிங்கோ. தேர் இஸ் அ டேபிள் இன் த ரூம். பாருங்கோ, ரூமண்டா அறை, முன்னுக்கு வந்திருக்கு, அப்போ இன்னண்டா இல்லைல்லோ தமிழ் கருத்து. அப்போ அறையில் டேபிள், ஆங்கில வசனத்தில் வந்தால் ஒரு என்ன, ஒரு மேசை இருக்கின்றது. அப்போ தியா அங்கேன்ற கருத்தில் இங்கே வேற இல்லை. அந்த மேசை எங்கே இருக்கோ அந்த இடத்தை காண்பிக்கத்தான் இங்கே தியா மறைமுகமாக காட்டப்பட்டிருக்குது என்ன, இந்த ரூம், அந்த மேசை அந்த அறையில் இருக்கிறது அண்டு. தேர் இஸ் அ டேபிள் இன் த ரூம், அறையில் ஒரு மேசை இருக்கிறது. அடுத்தது, தேர் ஆர் சம் ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன். பாருங்கோ, கார்டனண்டா தோட்டம், முன்னுக்கு வந்திருக்கு அப்போ இன்னண்டா இல்லைல்லோ தமிழ் கருத்து. அப்போ தோட்டத்தில் சம் ஃப்ளவர்ஸ், சம்மண்டா கொஞ்சம், ஃப்ளவர்ஸ்ண்டா பூக்கள். அப்போ தோட்டத்தில் கொஞ்சம் பூக்கள் இருக்கின்றன. தேர் ஆர் சம் ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன், தோட்டத்தில் கொஞ்சம் பூக்கள் இருக்கின்றன. அப்போ பாருங்கோ, அந்த பூக்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்தை காண்பிக்கத்தான் நீங்கள் பாவிச்சிருக்கேன்னு, அந்த கார்டனில் அண்டது பூத்தோட்டத்தில் அண்டு. அடுத்தது, தேர் இஸ் அ வெசல் இன் த கிச்சன். கிச்சனுண்டா சமையலறை, முன்னுக்கு வந்திருக்கு, ஒரு இடத்துக்கு முன்னுக்கு வந்தால் என்ன தமிழ் கருத்து இல், அந்த இடத்தில். இந்தியாண்டா இந்தியாவில், ஸ்ரீலங்கா இலங்கையில். அதை மாதிரி இங்கே கிச்சனுண்டா சமையலறை, முன்னுக்கு வந்திருக்கு சமையலறையில். தேர் இஸ் அ வெசல், ஏண்டா ஒரு, வெசல் என்றா எழுதுங்க பாத்திரம். அப்போ சமையலறையில் ஒரு பாத்திரம் இருக்கிறது. அப்போ இங்கே தியாண்டது என்னத்தை காண்பிக்குது, பாத்திரம் எங்கே இருக்கோ அந்த இடத்தை காண்பிக்குது. அதாவது சமையலறையில் என்றது என்ன, அந்த தியா சமையலறையைத்தான் காண்பிக்குது. அந்த பாத்திரம் எங்கே இருக்கோ அந்த இடத்தை காண்பிக்குது. அந்த பாத்திரம் அங்கே தான் இருக்கின்றது. தேர் இஸ் அ வெசல் இன் த கிச்சன், சமையலறையில் ஒரு பாத்திரம் இருக்கின்றது. திருப்பி வசனங்களை பாருங்க. தேர் இஸ் அ டேபிள் இன் த ரூம், அறையில் ஒரு மேசை இருக்கின்றது. அடுத்தது, தேர் ஆர் சம் ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன், தோட்டத்தில் கொஞ்சம் பூக்கள் இருக்கின்றன. தேர் இஸ் அ வெசல் இன் த கிச்சன், சமையலறையில் ஒரு பாத்திரம் இருக்கின்றது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, நான் தொடர்ந்தும் போடுற வீடியோக்களை பார்த்து படித்து நீங்கள் ஆங்கிலத்தில் சிறந்த அறிவான ஆக்களாக நிச்சயம் வர வேணும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.